அனைவருக்கும் வணக்கம். பிள்ளை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. இன்றைய தலைப்பு. ஊர்வசி மிகவும் அழகானவள் என்று கொண்டிருந்தாள். அதற்கு போட்டியாகத்தான் அகலிகை படைத்தான் பிரம்மன். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைக்கும் போது கிடைத்த அமிர்தத்துடன் சேர்ந்து பிறந்தவள்தான் அகலிகை. அகலிகை என்றால் அழகு மிகுந்தவள் என்று பொருள். அந்தவளை அலைய இந்திரலோகத்தின் அதிபதியான இந்திரன் ஆசைப்பட்டான். அவன் மட்டுமல்லாமல் அனைத்து அசுரர்களும் தேவர்களும் ஆசைப்பட்டு பிரம்மனிடம் கோரிக்கை வைத்தனர். போட்டியாக பிரம்மன் 2 தலைகளை கொண்ட பசுவை யார் முதலில் வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு அகலியை திருமணம் செய்வதாக முடிவு பண்ணி அறிவிப்பு விட்டார். 2 தலைகள் கொண்ட பசுவிற்கு நாங்கள் எங்கு செல்வது என்று பிரம்மனிடம் அனைவரும் கோரிக்கை வைக்க, அந்த கோரிக்கையை ஏற்று பிரம்மன் மற்றொரு போட்டியை தொடங்கினான். என்னவென்றால், உலகையும் யார் முதலில் சுற்றி வருகிறாரோ அவர்களுக்கு அகலியை திருமணம் செய்வது என்று முடிவு செய்தார். இதனை ஏற்று அவரவர் அசுரர்களும் தேவர்களும் முனிவர்களும் வாகனத்தில் உலகை சுற்றுவதற்கு ஆரம்பித்து விட்டனர். அதை பார்த்து கொண்டிருந்த நாரத முனிவர் கௌதமனை அகலிக்கை திருமணம் செய்ய முடிவு செய்து முடிவை நிறைவேற்றுவதற்காக முழு மாத கருவுற்றிருந்த பசுமாடை அழைத்து கொண்டு கௌதமன் ஆலயத்திற்கு சென்றார். கௌதமனை வெளியில் அழைக்க நிறைவுற்றிருந்த பசுவின் பார்க்க அந்த நேரத்தில் பசு கன்று ஈண்டது. முதலில் வர முன்னும் பின்னும் தலை தெரிந்ததை பார்த்த கௌதமன் வலம் வந்து ஆசீர்வாதம் பெற்றார். 3 உலகத்திற்கு சுற்றியது சமம் என்று நாரதர் பிரம்மனிடம் சென்று அதை கூறினார். அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட பிரம்மன் கௌதமனுக்கு அகலியை திருமணம் செய்து வந்து சதானந்தன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. இந்த சமயத்தில் உலகை சுற்றி வந்த இந்திரன் பிரம்மனிடம் தன்னை அகலியைக்கு திருமணம் செய்யுமாறு கூறினான். அந்த சமயத்தில் பிரம்மன் கௌதமனுக்கு அகலியை திருமணம் செய்து சதானந்தன் என்ற ஆண் குழந்தையும் பிறந்து விட்டது என்று கூற, இதை கேட்ட இந்திரன் அவமானத்தில் தலை குனிந்து நின்றான். பின்பு அகலியை அடைய வேண்டும் இந்திரன் நினைக்க அவள் குடியை தினமும் சுற்றி வந்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில்தான் கௌதமன் வைகரைக்கு அதிகாலையில் நீராடுவது வழக்கம் என்று வைத்திருந்த சமயத்தை பயன்படுத்தி சேவல் போர் கூவி மாறு வேடத்தில் சென்றான். சேவல் கூவும் கௌதமன் வைகரைக்கு சென்று விட்டான். மாறு வேடத்தில் சென்ற இந்திரன் கௌதமன் வேடமிட்டு வீட்டில் குடிலுக்குள் நுழைந்தார். மாறு வேடத்தில் சென்ற இந்திரன் அகலியை அருகில் நெருங்கி உடன் வருகிறான். வைகரைக்கு சென்ற கௌதமன் தான் தவறுதாக வந்து விட்டோம் என்று புரியவில்லை என்று திரும்பி குடிலுக்கு வருகிறான். அந்த சமயத்தில் இந்திரன் குடிலிலிருந்து வெளியே வரவும் பார்த்து கொண்டிருந்த கௌதமன் சாபமிடுகிறான். உள்ளே சென்றதும் அகலியிடம் நடந்ததை கேட்கின்றார். அகலியும் நடந்ததை கூறிவிட்டாள். உணர்ச்சியற்ற நீ கல்லாக மாறிவிடு என்று அகலியை சபமிட்டான். பின்பு தன் மனைவிடம் எந்த தவறும் இல்லை என்று நினைத்த கௌதமன் நீ பாவ மன்னிப்பிலிருந்து விடுபெற ராமனின் பாதம் உன் கல் மீது பட்டால் நீ உயிர் தெளிந்து விடுவாய் என்று சாபமிட்டார். பின்பு ராமன் வனவாசத்தில் சென்றபோது பாதத்துகள் கல் மீது பட அந்த அகலிகை உயிர் தெழுந்தாள். ராமனின் கால் துகள் பட்டவுடன் உயிரற்ற கல் உயிருள்ள அகலியாக மாறினாள். இவ்வளவு பெருமை ராமர் பாதத்துக்கு உள்ளது என்று நாம் நினைத்து ராமனின் பாதத்தை தினமும் அனைவரும் வணங்குவோம். எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் தண்டனை காலம் முடிந்து இறைவன் அருள் கிட்டினால் அதை சாப விமோச்சனம் என்று சொல்லுவதா? முடிவு அவரவர் கற்பனைக்கே. ராம ராம ராம